வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் தோல்வி, துரோகம், நஷ்டம் இந்த 3 இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த பதிவை பாருங்கள். உங்களுக்குண்டான வழியும் தீர்வும் ஏன் வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனல் சனி வக்ர பயிற்சி வளங்கள், குரு அதிசார பயிற்சி வளங்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ரொம்பவுமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி, மற்றவர்களோடு நட்போடு பழகக்கூடிய ஒரு ராசி. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். அன்பு, காதல் என அனைத்தையும் மற்றவர்களுக்கும் அள்ளி கொடுத்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் அதே உறவுகளாலும் அதே சொந்த பந்தங்களாலுமே துரோகங்களும் சில உரிமைகளும் உங்களுக்கு நிராகரிக்கப்படலாம். காரணமே, உங்களுடைய துளாராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ஆம் வீடான கன்னியில் நீசம் அடைகிறார். அதனாலேயே வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் விரயங்களும் செலவுகளும் சில வம்பு வழக்கு பிரச்சனையும் ஏற்படத்தான் செய்யும். சரி, இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் துரோகம், தோல்வி, நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், முதல்ல யாராக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் இந்த ஜோதிட ரீதியாக 2ஆம் வீடு மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த 2ஆம் வீடு தான் பண வரவை கையில் இருக்கக்கூடிய வர வைக்கக்கூடிய ஒரு வீடு. 2ஆம் வீடு தான் குடும்பஸ்தானம், 2ஆம் வீடு தான் வாக்குஸ்தானம். ஓகேங்களா? ஸோ வார்த்தை, குடும்பம் மற்றும் பணம் கையில் இருக்கக்கூடியது, உங்களோட நெருங்கி இருக்கக்கூடியது, சொல்லக்கூடியது. அப்படி துளாராசிக்கு 2ஆம் வீடு எது அப்படின்னா அது விருச்சகம். அதற்கு அதிபதி செவ்வாய். அவர் பொதுவாக எங்கே நீசம் அடைகிறார் அப்படின்னா 10ஆம் வீடான கடகத்தில் நீசம் அடைகிறார். அப்போது துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தாய்வழி உறவுகளால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும், அதே போல் வெளிநாடு அல்லது வேறு ஏதோ ஒரு மாநிலத்துக்கு சென்று வேறு மாவட்டத்தில் சென்று ஒரு பிழைப்பு தேடும்போது குடும்பத்தால் அதனால் பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரத்திலும் சில சங்கடங்கள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் அதே செவ்வாய் உங்களுடைய துலாமிற்கு 4ஆம் இடம் மகரத்தில் உச்சம் அடைகிறார். ஓகேங்களா? அப்போ வீடு, மனை, கார், வண்டி, வாகனம் இதோடு சேர்த்து கல்வியும் கலையும் உங்களை கடைசி வரை காப்பாற்றும். இதை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ மொத்தத்தில் துளாராசிக்காரங்க இந்த துரோகம், தோல்வி, நஷ்டம் ஏற்படக்கூடாதுன்னா மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுனா, இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி. அதில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிதேவதை தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். அப்போது நீரும் முருகப்பெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா அது கடலில் ஓரம் ஏற்றிருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான். அப்போது துளாராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்றைய நாள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் ஆலயத்திற்கு சென்று முருகனை தரிசனம் செய்வதோடு சேர்ந்து முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளை கலந்துக்குங்க. அங்கு செல்ல முடியாதவங்க வேறு எந்த ஒரு இடத்துல முருகனுடைய ஆலயம் தனித்த முறையில் இருந்தாலும் சரி, அங்கே நிச்சயம் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகளில் மிகப்பெரிய அளவு கைகரியம் நீங்கள் செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டில் ஒரு ரிசப்ஷன் சொல்லலாம் அல்லது ஹால்னு சொல்லலாம், அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தில் ஜலத்தோடு சேர்ந்து பூக்களும் இட்டு வைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீட்டில் ஒரு பண விஷயத்தை ஏற்படுத்தும். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய ஒற்றுமை அதிகரித்து கொடுக்கும். ஓகேங்களா? மேலும் சஞ்சஞ்சனம் அப்படி சொல்லுவாங்க, அல்லது கருங்காலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருங்காலி குச்சியோ அல்லது செஞ்சஞ்சனத்தால் அல்லது வேங்கை மரத்தால் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை அல்லது முருகனுடைய வேல் போன்றவற்றை வீட்டில் வைத்து வணங்குவது, வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷம். ஓகேங்களா? அதேபோல் கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் என்றால் தாராளமாக பயன்படுத்தலாம். அது தொழில் ரீதியான விஷயத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மையில் உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளையும் உங்களை வெற்றி பெறச் செய்யும். ஸோ வெற்றி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம். மேலும் துளாராசியில் பிறந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பண வருவாய் இருக்கணும், தோல்வி ஏற்படக்கூடாது, அதே நேரத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சா நிச்சயம் மிக முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு சிறிய எளிய ஒரு வழிபாட்டு முறை என்றால் நிச்சயம் புற்று, அதாவது பாம்பு புத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி, சிகப்பு துணியில் அந்த புற்று கைப்பிடி மண்ணை, ஒரு பிடி மண்ணை அந்த சிகப்பு துணியில் எடுத்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து
செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு 8 to 9 இந்த மணி நேரத்தில் தூப தீபாரனை காட்டி முருகனுடைய திருநாமங்கள் சொல்லி வழிபாடு செய்கின்ற பொழுது, மேலும் அப்படி தொடர்ந்து செய்கின்ற பொழுது அந்த புற்று மண்ணை வாரத்தில் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை என்று நெற்றியில் திலகமாக இட்டுக் கொள்ளுகின்ற பொழுதும் மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தோல்வி, துரோகம், நஷ்டம் ஏற்படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வழிமுறையை தவறாமல் நீங்கள் பண்ணீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.